திஸ் இஸ் ரமேஷ் கண்ணா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கொரோனா சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து பல்வேறு விதமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் நாட்டோட அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா டிராயிங் எக்ஸாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு புதிய பாட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த பழைய வீடியோவில் நம்ம பல்வேறு விதமான கேள்விகள் வந்து கேட்டிருந்தோம். எப்படி வந்து வீட்டிலேயே வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதில் பல்வேறு விதமான மால் ப்ராக்டிக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எப்படி அதை வந்து கவுன்சில் வந்து தடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரீஃபில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான கேஜெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் ப்ரீஃபை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாட்டா எக்ஸாமில் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 இது இருக்குது. இந்த பார்ட் ஏல வந்து டிராயிங் கொஸ்டின்ஸும் பார்ட் பியில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க. இப்போது கொரோனா சிச்சுவேஷனால் நீங்கள் இல்லையே லேப்டாப்லேயே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறனால உங்களால் டிராயிங் கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்ட் ஏல வந்து டிராயிங் கொஸ்டின்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த டிராயிங் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற விதமான கொஸ்டின்ஸ், பல்வேறு விதமான கொஸ்டின்ஸை வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியலாக இருக்கலாம், இல்லாட்டினா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக வந்து அது இருக்கலாம். இந்த நியூ சிலபஸ் பற்றியான ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நாட்டா சிலபஸ் நியூ சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நாட்டா எக்ஸாம்ஸ்க்கு புதுசாக டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. முன்னாடி ஆகஸ்ட் 1 இருந்ததை இப்போது ஆகஸ்ட் 29 மாற்றிருக்காங்க. யூஸ்வலாகவே நாட்டா எக்ஸாம் வந்து 2 செஷனாக தான் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாமும் 2 செஷனாக நடக்க போகுது. மார்னிங் செஷன் ஒன்று, ஆஃப்டர்நூன் செஷன் ஒன்று. இந்த மார்னிங் செஷனோட டைமிங் வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து ஆரம்பித்து 12 o'clock வரைக்கும் நடக்கும். ஆஃப்டர்நூன் செஷன் டைமிங் வந்து 12:30லேருந்து ஆரம்பித்து 2:30 வரைக்கும் நடக்கும். டோட்டலாக இந்த எக்ஸாமுக்கு அலாட் பண்ண டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2 hours. யூஸ்வலாக நாட்டா எக்ஸாமில் ஃபஸ்ட்டு பார்ட் ஏ அட்டன் பண்ணுவீங்க, அதாவது ட்ராயிங் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ரெண்டாவதாக தான் வந்து பார்ட் பி, அது கம்ப்யூட்டரில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பார்ட் பியை வந்து முதல்ல அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பார்ட் ஏ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்ட் பியோட சிலபஸில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அது MCQ டைப், மல்டிபிள் சாய்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு 45 minutes வந்து அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் 3 minutes வந்து பிரேக் இருக்கும். அந்த 3 minutes முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் ஏ, அதாவது டிராயிங்க்கு பதிலாக புதுசாக ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சிலபஸோட கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி நீங்கள் கம்ப்யூட்டரில் அட்டன் பண்ண ஆரம்பிக்குவீங்க. ஸோ இந்த பார்ட் ஏக்கான டோட்டல் டைமிங் வந்து 72 minutes கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் ஏல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் 72 minutes வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் டைம் கிடையாது. இண்டிவிஜுவலாக ஒரு கொஸ்டினுக்கும் வந்து இண்டிவிஜுவல் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்து 12 நிமிஷத்தில் முடிக்கணும்னா அந்த கொஸ்டின் 12 நிமிஷம் மட்டும்தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த டைமிங் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இந்த பேராகிராஃப் டைப் கொஸ்டின்ஸ் தான் வந்து PTQ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த பார்ட் ஏ செஷனில் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட் ஏ செஷனில் PTQ எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்கிறேன். ஒரு PTQ டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிராயிங் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 marks அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமிங் வந்து 12 நிமிஷம் இருக்கும். ஸோ அந்த 12 நிமிஷத்துக்குள்ள அந்த ஒரு செஷனில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து இன்னும் ஒரு 3 PTQ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின். இந்த 3 உங்களோட விஷுவல் காம்போசிஷன் டெஸ்ட்டை வந்து PTQ டைப்பில் கேட்டிருப்பாங்க. 3 கொஸ்டின் வரும், 3மே PTQ டைப் கொஸ்டின். இதில் இண்டிவிஜுவலாக ஒரு கொஸ்டினுக்குள்ளேயும் 4 கொஸ்டின் இருக்கும். இந்த 3 கொஸ்டினுக்கும் ஈச் கொஸ்டினுக்கு வந்து 16 marks கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க டைம் வந்து 12 நிமிஷம். ஒரு கொஸ்டினுக்குள்ளே 4 கொஸ்டின் இருக்கும். இந்த 4 கொஸ்டினும் டோட்டலாக அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12 நிமிஷம் டைம் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 16 mark கிடைக்கும். ஸோ டோட்டலாக 10 கொஸ்டின் வரும் பார்ட் ஏ செஷனில். இதில் 4 கொஸ்டின் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து PTQ டைப் தான், அது வந்து டிராயிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி. 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டினும் PTQ டைப் தான், பட் அது வந்து உங்களோட விஷுவல் காம்போசிஷனை டெஸ்ட் பண்ணுற மாதிரி. மிச்சம் இருக்க 6 கொஸ்டின், 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 6 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இது MCQ டைப் கொஸ்டினில் தான் வரும். MCQனா நான் சொல்லிட்டேன் இல்லையா முன்னாடியே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி வரும். இதில் கேட்க போகிற MCQ டைப் ஆஃப் கொஸ்டினுக்கும் பார்ட் பியில் கேட்க போகிற MCQ டைப் ஆஃப் கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த MCQ ஒரு கொஸ்டினும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங்குள்ளே அந்த MCQ கொஸ்டின் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செஷனில் ஒரு கொஸ்டின் ரைட்டாக எழுதுனா உங்களுக்கு 1.5 marks தான் கிடைக்கும். இந்த பார்ட் ஏல இருக்க MCQ டைப் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 10 mark அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 6 கொஸ்டின் இருக்கும். இந்த 6 கொஸ்டினுக்கு இண்டிவிஜுவலாக 10 marksனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து இந்த 10 வரைக்கும் இருக்க கொஸ்டின் வந்து 60 mark வந்து டோட்டலாக இருக்கும். ஸோ இதை
இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைமிங் லிமிட் இருக்குது. ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு உங்களுக்கு 4 நிமிஷம் டைம் இருக்கும். ஸோ அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே தான் அந்த கொஸ்டின் முடிக்க முடியும். சப்போஸ் முடிக்கலைன்னா அடுத்த கொஸ்டின் வந்து ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து 10 மார்க் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த பார்ட் ஏக்கான வெயிட்டேஜ் வந்து 125 மார்க்ஸ். ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். கடைசியாக இருக்க எம்சிக்யூக்கு வந்து 60 மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து 17 மார்க்ஸ், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து இண்டிவிஜுவலாக 16 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா அது 48 மார்க்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக இந்த பார்ட் ஏ செஷனுக்கு 125 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட் பி செஷன் இருக்கு இல்லையா, அதாவது சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் முன்னாடி ரொம்ப வருஷமாக இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்க டோட்டல் டைம் வந்து 45 மினிட்ஸ். இதோட வெயிட்டேஜ் வந்து 75 மார்க்ஸ். ஸோ இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மூணும் சேர்ந்து உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். அது இல்லாமல் ஜென்ரல் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் இந்த கொஸ்டின்ஸில் வந்து 35 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து மெயினாக உங்களோட போர்டு எக்ஸாம்ஸோட எலிஜிபிலிட்டி. இதில் என்னென்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நாட்டா எக்ஸாம் அப்ளை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 12th போர்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் ரிசல்ட் வந்து லாஸ்ட் 1 மந்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா. ஸோ இந்த ரிசல்ட் வந்தோடனே எனக்கு எக்கச்சக்கமான கால்ஸ்லாம் நிறையா வந்துச்சு, நான் உண்மையிலேயே எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது. ஸோ அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். 12th எக்ஸாமில் நீங்கள் வந்து மினிமம் ஓவரால் 50% மார்க் வந்து உங்களோட 12th எக்ஸாமில் இருக்கணும். அது இல்லாமல் உங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து அக்ரிகேட் ஸ்கோரும் 50% மேலே இருக்கணும். இந்த 50% யாருக்கெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி இருக்கணும், அண்ட் தென் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கணும். ஓபிசியில் 2 கேட்டகரி இருக்குது, ஓபிசி ஜென்ரல், ஓபிசி என்சிஎல். என்சிஎல்ங்கிறது நான் கிரிமி லேயர்னு சொல்லுவாங்க. இந்த நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்கன்னா, யார் ஒருத்தரோட ஃபேமிலி இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ 12th எக்ஸாமில் மினிமம் 50% ஓவரால் ஸ்கோர் இருக்கணும். அக்ரிகேட் ஸ்கோர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லையும் 50% இருக்கணும் இந்த 2 கேஸ்ட் கேட்டகரிக்கு. ஸோ இந்த கேட்டகரிஸ் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, அண்ட் தென் ஓபிசி, என்சிஎல் அண்ட் பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க. பிடபிள்யூடினா ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கோரில் 5% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட 12th ஓவரால் ஸ்கோர் வந்து 45% இருக்கணும். அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக பிசிஎம் சப்ஜெக்ட்ஸோட அக்ரிகேட் ஸ்கோரும் 45%க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்களோட நாட்டா ஸ்கோர் வந்து எலிஜிபிள். ஈவன் தோ இப்போ நீங்கள் நாட்டா எக்ஸாம் வந்து இதுக்கு கம்மியான இருக்கவங்களும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த நாட்டா எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ரிசல்ட் கூட வரலாம். நீங்கள் மேபி வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக கூட வரலாம். ஒன்ஸ் இதெல்லாம் வந்தால் கூட நீங்கள் வந்து நாட்டா எக்ஸாம் முடித்தா உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக ஆர்கிடெக்சர் காலேஜில் சீட்ஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்லெஸ் நீங்கள் இந்த 12th எலிஜிபிலிட்டி ஸ்கோர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் தான். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா இதில் ப்ராப்ளம்ஸ் நடக்கும். என்னென்னா மேனேஜ்மெண்ட் சீட்டில் போவாங்க. ஒன்ஸ் வந்து நான் 12th எலிஜிபிள் இல்லை, அதனால் ஒரு ப்ரைவேட் காலேஜில் போயிட்டு நான் மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு ஒரு 5 வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து ஃபுல்லாக முடித்தாலுமே இதில் வந்து ஃபைனல் இயர் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரில் தான் போயிட்டு லைசன்ஸ் வாங்கணும். இந்தியாவில் நீங்கள் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் வாங்கணும்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் காலேஜோட டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் உங்களோட 12th ஸ்கோர் கார்டும் வந்து அதோட சேர்த்து அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் மாட்டிப்பீங்க. சப்போஸ் வந்து நீங்கள் 50%, 45% இந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் இல்லாமல் போனால் அந்த டைமில் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடைக்காது. ஈவன் தோ நீங்கள் 5 வருஷம் செலவு பண்ணி ஆர்கிடெக்சர் படித்து முடித்தாலுமே நீங்கள் இந்தியாவில் ஆர்கிடெக்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால சப்போஸ் எந்த ப்ரைவேட் காலேஜஸும் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கே நீங்களே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் 12th ஸ்கோர் வந்து எலிஜிபிள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டில் கூட படிக்காதீங்க. 12th எலிஜிபிலிட்டி மார்க்கோட இதெல்லாம் சொல்லிட்டேன், 50% அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது மட்டும் பத்தாது. அது இல்லாமல் நாட்டா எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுலேயும் பாஸ் மார்க்னு ஒன்று இருக்குது, ஒரு எலிஜிபிலிட்டி மார்க்னு இருக்குது. அது ஓவரால் மார்க் மட்டும் கிடையாது. இண்டிவிஜுவலாக பார்ட் ஏல இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், பார்ட் பிலேயும் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும்னு இருக்குது. அது என்னன்றதை நான் இதில் சொல்கிறேன். ஸோ பார்ட் ஏ வந்து எல்லாருக்கும் தெரியும். டோட்டலாக பார்ட் ஏவோட மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125 மார்க்ஸ் இருக்குது. இந்த 125 மார்க்ஸில் அட்லீஸ்ட் 32 மார்க்ஸாவது எடுத்திருந்தால் தான் நீங்கள் நாட்டா எலிஜிபிள். ஈவன் தோ நீங்கள் நாட்டாவில் அவுட் ஆஃப் 200க்கு 150க்கு மேலே எடுத்திருந்தா கூட அந்த இதில் வந்து நீங்கள் 32க்கு கீழே எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி பார்ட் பி வந்து டோட்டலாக 75 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த 75 மார்க்ஸில் லெஸ் தென் 18 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஓவரால் ஸ்கோரும் எலிஜிபிலிட்டி
எலிஜிபிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் இண்டிவிஜுவல் பார்ட் ஏ பார்ட் பிலையும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மார்க் வந்து இருக்குது. இந்த ஓவரால் மார்க் எவ்வளோ எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் வந்து கவுன்சில் அனௌன்ஸ் பண்ணல. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வரும்போது தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நாட்டா எக்ஸாம் வந்து நிறைய பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறையா பேர் லைக் மோர் தென் 80% வந்து ரொம்ப நல்ல மார்க் எடுக்கிறாங்கன்னா அப்போ அதோட எலிஜிபிலிட்டி ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, அப்போ வந்து நிறையா பேர் கம்மியான மார்க் எடுக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓவரால் எலிஜிபிலிட்டி மார்க்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஓவரால் எலிஜிபிலிட்டியோட மார்க் வந்து கொடுக்கல. பட் இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்டுக்கும் இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி மார்க்ஸ். இந்த நாட்டா எக்ஸாமில் 2 எக்ஸாம் நடக்கும். அட்டெம்ப்ட் 1, அட்டெம்ப்ட் 2. இதில் 2வது எக்ஸாம் நாட்டா வந்து கட்டாயம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் தான். 2மே அட்டன் பண்ணுறதுனாலும் அட்டன் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டோ இல்லை செகண்டோ அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ 2 எக்ஸாமும் அட்டன் பண்ணுறது தான் வந்து எங்களோட ஒரு அட்வைஸாக இருக்கும். எதனாலன்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதும் போது உங்களுக்கு சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா 2வது அட்டெம்ப்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். ஸோ 2வதுல கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் மார்க்கு. அதை வச்சுட்டு தான் நீங்கள் கவுன்சிலிங் போய் காலேஜ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நாட்டா எக்ஸாம் 2மே நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த 2ல் எதில் நீங்கள் ஜாஸ்தி மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் வச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டில் ஜாஸ்தி இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் நான் ஒழுங்காக பண்ணல, 2வது தடவை தான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அந்த மார்க் எடுத்து நீங்கள் கவுன்சிலிங் போகலாம். ஸோ பெட்டர் வந்து 2 எக்ஸாமே அட்டன் பண்ணுறது வந்து நல்லது. ஆனால் 2மே அட்டன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணாதவங்க 2வது எக்ஸாம்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா நாட்டா எக்ஸாமோட ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம் 29th நடக்குது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் 10 நாள் கழித்து அதோட ரிசல்ட் லைக் 10 டேஸ்க்குள்ளே அதோட ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2வது எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க அது ரிலேட்டட் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த 2 எக்ஸாமும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஸ்கோர் கார்ட்ஸ் வந்து 2 ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த நாட்டா எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா 1 year தான் வேலிட். நீங்கள் 2020 இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த ஸ்கோர் கார்டு வந்து 2021 வரைக்கும் தான் வேலிட். நீங்கள் அதுக்குள்ளே தான் வந்து ஏதாவது ஒரு காலேஜில் போய் சீட் எடுத்து படிக்க முடியும். சப்போஸ் வந்து நீங்கள் அடுத்த வருஷம் தான் நீங்கள் ஒரு காலேஜில் சேர போகிறீங்கன்னா பெட்டர் நீங்கள் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா இந்த ஸ்கோர் கார்டு வந்து 2021 வரைக்கும் தான் வேலிட். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். ஸோ 30 minutes பிஃபோரே நீங்கள் வந்துடுங்க. உங்கள் பயோமெட்ரி செக்கப் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ஸ்க்ரீனில் உங்களோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நேம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வேறு லாகின்ல ஏதாவது போனால் அது வேறு ஒருத்தங்களோட பேர் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் ஐடி வந்து எதுவாக இருக்குன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும் போதே ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுப்பீங்கள்ல, அதுதான் வந்து இந்த எக்ஸாமோட யூசர் ஐடியாக இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ளே இருக்கும். பெட்டர் வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிறதோ இல்லை ஒரு நோட் பேடோ ஃபோன்லேயே போட்டு நீங்கள் கூகுள் ட்ரைவ் அந்த மாதிரி இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன் தான். கண்டிப்பாக வந்து என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாஸ்வேர்டு வந்து மறந்துருக்கும். சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். உங்களோட ஃபஸ்ட்டு பெட்டோட நேம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச புக்கோட பேர் என்னன்றதை வந்து ஒரு செக்யூரிட்டி கொஸ்டினாக செட் பண்ணிப்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சரும் கொடுத்துக்கணும். ஸோ இந்த 2 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதையுமே அந்த பாஸ்வேர்டோட எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் பாஸ்வேர்டு வந்து ராங்குன்னு ஏதாவது வந்தால் கூட, ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால பாஸ்வேர்டு ராங்னு வந்தால் கூட நீங்கள் அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் தான் நீங்கள் ஆன்லைனில் வீட்டிலேருந்து எக்ஸாம் எழுத முடியும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் இதை எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வீட்டில் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டெஸ்ட் சென்டரில் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு 30 நிமிஷம் முன்னாடி போகிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நடக்கிறனால ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த பயோமெட்ரி செக்கப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு 30 நிமிஷமாவது தேவைப்படும். ஸோ வீட்டில் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெஸ்ட் சென்டரில் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த எக்ஸாமினேஷனோட வெப்சைட் போய்ட்டு உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஒரு 30 minutes முன்னாடியே போயிட்டு ரெடி ஆகிக்கோங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பழக்கம் இருக்கும். எக்ஸாம் வந்து ஒரு
ஒரு 10 மணிக்கு இருக்குன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் வந்து எக்ஸாமினேஷனுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடாது. இதில் வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 30 மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டால் பெட்டர். ஏன்னா இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் ஆனதுனால உங்களுக்கு நிறையா பயோமெட்ரிக் செக்அப் அண்ட் தென் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான நிறையா செக்அப் வந்து முன்னாடி நடக்கும். ஸோ பெட்டர் 30 மினிட்ஸ்க்கு வந்து முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு கரெக்டான டைமில் நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லேட்டாக தான் வரீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னாலன்னா கூட காலையில் 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15க்குள்ளேயாவது வந்துடணும், 15 நிமிஷத்துக்குள்ளேயாவது வந்துடணும். அதுக்கு மேலே வந்தாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் லேட்டாக வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்காண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த 15 நிமிஷம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் வெளியே ஒரு சென்டரில் போய் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீட்டில் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டு அந்த கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணி எக்ஸாம்காண்டி வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? நீங்கள் வீட்டில் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து தேவைப்படாது. சப்போஸ் ஒரு சென்டருக்கு போய் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அட்மிட் கார்டோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து உங்களோட நேட்டா வெப்சைட்டில் உங்களோட லாகின் போர்ட்டலுக்குள்ளே இருக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது கூட ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது பெட்டர் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆதார் கார்டு எங்கிட்ட இல்லை, அதர் ஐடி ப்ரூஃப்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம், பேன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம், அண்ட் தென் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இது எல்லாமே கவர்மெண்ட்டால் கொடுத்த ஐடி ப்ரூஃப் எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். அது இல்லாமல் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போங்க. அது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்கள் ஃபோட்டோகிராஃப்னு சொல்லிட்டு அந்த அட்மிஷன் போர்ட்டலில் வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் பெட்டர். ஸோ அந்த ஃபோட்டோவே எடுத்துகிட்டு போங்க. என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன். ஸோ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஜென்ரலாக ஒரு எக்ஸாமுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதோ அதெல்லாம் இதுலேயும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பிட்டு பேப்பராக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா வியரபிள் டிவைசஸ்லாம் வந்துச்சு. என்னமோ கையிலலாம் கூட ஃபோன் வச்சுருக்க மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வியரபிள் டிவைசஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அண்ட் தென் ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அண்ட் தென் வந்து ரூலர்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்கேலு, காம்பஸு, ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் இந்த மாதிரி, அப்புறம் எதுவும் பவுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எக்ஸாமில் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரஃப் பேப்பர் தேவைப்படும். உங்களுக்கு ஒரு ரஃப் பேப்பர் வந்து நீங்கள் வெளியே சென்டரில் போய் எழுத போகிறீங்கன்னா அங்கே கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் எழுதுறதா இருந்தால் ஒரு ரஃப் பேப்பர் வந்து நீங்கள் ப்ராக்டர்னா என்னென்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ராக்டரோட அப்ரூவலோட ஒரு ரஃப் பேப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே சைலண்ட் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றும் புது விஷயம் கிடையாது, எல்லா எக்ஸாம்லேயும் ஃபாலோ பண்ணுறதா. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வீட்டிலே அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அங்கே என்னெல்லாம் வந்து அட்லீஸ்ட் இவ்வளோவாது இருந்தால் தான் நீங்கள் அது பண்ண முடியும்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் அல்ல பிசி இருக்கணும். இது ரெண்டும் வந்து ரொம்ப பழசாக இருக்கக்கூடாது, புதுசாக இருக்கணும். இதில் வந்து ரேம் வந்து சொல்லுவாங்க. ரேம்ன்றது தான் ஒரு கம்ப்யூட்டரோட ஸ்பீடை வந்து டிசைட் பண்ண போகிறது. அது அட்லீஸ்ட் 2 GB ரேம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டரை வச்சு எக்ஸாம் எழுத முடியும். இந்த ரேம் வந்து நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் மை கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எவ்வளோ ரேம் இருக்குன்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ 2 GB ரேமாவது அட்லீஸ்ட் இருந்தால் தான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வெப் ப்ரௌசரில் தான் அட்டன் பண்ணுவீங்க. ப்ரௌசர்னால் என்னென்னா நீங்கள் இன்டர்நெட் சர்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இது யூஸ் பண்ணுவீங்களா, அது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரராக இருக்கலாம், கூகுள் க்ரோம் நிறையா யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ அதெல்லாம் ப்ரௌசர்னு சொல்லுவோம். அதில் தான் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. இது வந்து மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை கூகுள் க்ரோம், இந்த 2 ப்ரௌசரில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். அதர் ப்ரௌசர்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணாது. இந்த 2 ப்ரௌசருமே லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருந்தால் ரொம்ப நல்லது. லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும்தான் அவங்க கொடுக்குற அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு மைக்ரோஃபோன் தேவைப்படும். மைக்ரோஃபோன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறதுக்கு கிடையாது, அது வந்து உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் வேறு யாராவது பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது நாய்ஸ்லாம் வருதுன்னா உங்கள் என்டையர் எக்ஸாமினேஷன் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதில் ஏதாவது நாய்ஸ் வந்தால் கூட ஆட்டோமேட்டடாக கம்ப்யூட்டர் வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஸோ எந்த ஒரு சத்தமும் வந்தால் டிடெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த மைக்ரோஃபோன் இருக்குது. நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் காதில் மாட்டக்கூடாது. அந்த மைக்ரோஃபோன் வந்து டேபிள் மேலே இருக்கணும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு வெப்கேம் தேவைப்படும். வெப்கேம் எதுக்குன்னா, ஸோ எப்படி வந்து வாய்ஸை வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க எக்ஸாமினேஷன் அந்த 2 மணி நேரமும், அதே மாதிரி உங்களோட எக்ஸாமோட என்விரான்மெண்ட்டையும் 2 மணி நேரம் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வெப் கேமரா தேவைப்படும். வெப் கேமரா எதுக்குன்னா, எப்படி மைக் வந்து டோட்டலாக அந்த எக்ஸாம் நடக்கும்போது வர சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து
வந்து ரெக்கார்ட் பண்ணுதோ அதே மாதிரி உங்கள் எக்ஸாமோட என்விரான்மெண்ட்டை இந்த வெப் கேமரா 360 டிகிரிலேயும் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் முகம் ஏதாவது நீங்கள் வேற எங்கேயோ பார்க்குறீங்க, இல்லை முகத்தை அதெல்லாம் திருப்புறீங்க, ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். ஸோ அதனால நீங்கள் எங்கேயும் திரும்பவும் கூடாது, மானிட்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இதுக்காக உங்களுக்கு ஒரு வெப் கேமரா இருக்கணும். அந்த 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாமினேஷனே நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டர்நெட்டில் அட்டன் பண்ணணும்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இன்றைக்கி நிறைய பேர் கையில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, அதில் ஹாட்ஸ்பாட் போட்டு நம்மலாம் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அந்த ப்ராட்பேண்ட் அட்லீஸ்ட் 1 Mbps ஸ்பீட் இருக்க மாதிரியான இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட், அட்லீஸ்ட் இதாவது இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியுங்கிற மாதிரியான எல்லாம் சொல்லியிருந்தேன். இது இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கவுன்சில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2 GB ரேம் கம்ப்யூட்டர் சொன்னேன் இல்லையா, அது அட்லீஸ்ட் 4 GB இருந்தால் உங்களுக்கு டெஸ்ட் வந்து இன்னும் ஸ்பீடாக ப்ராசஸ் ஆகும். அது இல்லாமல் நம்ம ஊரில் வந்து அடிக்கடி கரண்ட் போகிறதுங்கிறது ரொம்ப யூஸ்வலான விஷயம். ஸோ இது மாதிரி எக்ஸாமுக்கு நடுவில் நடந்தால் கூட நீங்கள் எக்ஸாம் இன்டரப்ட் ஆகாமல் எழுதுறதுக்கு உங்களுக்கு பவர் பேக்கப் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் அது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டருக்கு வந்து UPS இருக்கலாம், அப்படி இல்லை ஜென்ரேட்டர்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் அன்இன்டரப்டடாக பவர் சப்ளை வர மாதிரி ஏதாவது ஒரு பேக்கப் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகுது, இல்லை பவர் சப்ளை வந்து திடீர்னு கட் ஆகுறதுனால உங்கள் எக்ஸாம் வந்து கட் ஆனுச்சுன்னா அது வந்து ரொம்ப ரேராக நடந்தால் ஓகே. அப்படி கட் ஆனால் கூட திருப்பி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் சீக்கிரம் அந்த எக்ஸாம் வந்து கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் ஒரு லாங் பிரேக் கிடச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கவுன்சில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கட்டாயமாக நேட்டாவோட செகண்ட் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நேட்டாவோட செகண்ட் டெஸ்ட்டுங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கம்பல்சரி கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபஸ்ட் எக்ஸாமில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நேட்டாவோட செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதியே ஆகணும். அது எழுதி ஒரு பக்காவாக நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் வந்து நேட்டா ஸ்கோர் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் எஜுகேஷனுங்கிறது ரொம்பவே பெரிய ரீச் வந்து அடைஞ்சிருக்கு. நிறையா ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு கிளாஸ் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி, அது யார் வேணால் கண்டக்ட் பண்ணலாம். பட் ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதில்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுல நிறையா சிரமங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அதுக்கு இன்னும் எல்லோரும் ப்ராப்பராக பண்ணாமல் இருக்காங்க. பட் அதுக்கு வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ப்ராக்டரிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் நடக்கும்போது ப்ராக்டரிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டட் தான். இது எப்படி பண்ணுவாங்கன்னா 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராக்டரிங் இருக்கும். அந்த ப்ராக்டரிங்கை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் வந்து ஒருத்தவங்க அதுக்கு பின்னாடி இருப்பாங்க. ஒருத்தரையும் 12 வெப்கேமு எல்லாத்தையும் வந்து ஒரு காமனான ஒரு ஹியூமன் பீயிங்கால் மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த ப்ராக்டரிங் என்ன பண்ணுன்னா இந்த வெப்கேமில் உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணியிருக்கும். அண்ட் தென் உங்களோட டோட்டல் கம்ப்யூட்டரோட மானிட்டர் வந்து இந்த ப்ராக்டரிங்கோட கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டரில் வேறு ஏதாவது டிஸ்பிளே கனெக்ட் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டவுன்லோட் இல்லை ஏதாவது சர்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலோ எல்லாமே வந்து இந்த ப்ராக்டரிங் வந்து டிடெக்ட் பண்ணிடும். அது இல்லாமல் நீங்கள் கண்ணை திருப்புறீங்க, இது எல்லாமே வந்து ரொம்ப சஸ்பீஷியஸான மூமெண்ட்டு, அண்ட் தென் வந்து உங்களோட மைக்கில் வர்ற சஸ்பீஷியஸான சவுண்டு, இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டடாக டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா ஒரு ரெட் ஃப்ளாக் வந்து உங்களோட ப்ராக்டரிங்கில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இந்த ரெட் ஃப்ளாக் எங்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுதோ அந்த டைமில் இந்த மேனுவலாக பின்னாடி ஒருத்தவங்க இதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க அந்த ரெட் ஃப்ளாக் வந்த இடத்துல போயிட்டு உங்களை செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க செக் பண்ணி அதில் ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸ் கண்டிப்பாக இருக்க மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு தோணுனா கூட உங்கள் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரு புது விஷயமும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா எக்ஸாமினேஷன் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எழுதவே முடியாத மாதிரி ஆயிடும். இந்த ப்ராக்டரிங்கில் அது மட்டும் கிடையாது, இது ஒரு ஆக்டிவிட்டி லாக் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். அது நீங்கள் எக்ஸாமினேஷன் சப்மிட் பண்ணோன்னே அதோட சேர்த்து அதுவும் வந்து எவாலுவேட்டருக்கு வந்து போகும். இந்த லாக் ஆக்டிவிட்டி லாக்னா என்னென்னா நீங்கள் எந்த டைம் வந்து டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் எந்தெந்த கொஸ்டின் வந்து என்னென்ன டைமில் இது பண்ணுறீங்க, உங்களோட மவுஸ் மூமெண்ட் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது, ஏதாவது வேறு இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் கூட அந்த ப்ராக்டரிங் வந்து எல்லாத்தையும் அந்த ஆக்டிவிட்டி லாகில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போஸ் ரெட் ஃப்ளாக் வந்து அந்த ஆக்டிவிட்டி லாக்லேயும் அது வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களை வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. இந்த எக்ஸாம் வந்து ஃபுல்லாக ப்ராக்டரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் எக்ஸாம் எழுதி நீங்கள் நல்லா கரெக்டாகவே பண்ணிகிட்டு இருந்தாலும் ப்ராக்டருக்கு வந்து உங்கள் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா
அவங்க வந்து உங்களை எக்ஸாமை வந்து வேலிடிட்டி இல்லாமல் பண்ணக்கூடிய எல்லா அத்தாரிட்டியும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதிகமாக இந்த ஒரு நார்மல் எக்ஸாமோட இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்னதாக அவங்களுக்கு சந்தேகம் வந்தால் கூட உங்கள் எக்ஸாம் வந்து இன்வேலிட் ஆயிரும். ஸோ இந்த ப்ராக்டர் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ரெட் ஃப்ளாக் கொடுக்குன்னு நான் சொல்கிறேன். எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபேஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து ரெட் ஃப்ளாக் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ அந்த ரெட் ஃப்ளாக் வந்தால் உடனே நீங்கள் இது கிடையாது, அந்த ரெட் ஃப்ளாகை வந்து பின்னாடி இருக்கவங்க வந்து செக் பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க, அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் அவங்களும் ஓகேன்னு இருந்துச்சுன்னா உங்களை எழுத விடுவாங்க. சப்போஸ் அது வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அண்ட் தென் உங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்கணும். உங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக இல்லாமல் வெப்கேம் வந்து ரொம்ப பிளர்டாக இருந்தால் கூட ரெட் ஃப்ளாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது அங்கிட்டு இங்கிட்டு ரொம்ப கண்ணு மூவ்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டர் வந்து ரெட் ஃப்ளாக் வந்து ரைஸ் பண்ணும். உங்களோட மைக்ரோஃபோன் அண்ட் தென் வெப்கேம் எல்லாமே வந்து ப்ராக்டரோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்த வெப்கேம் வழியாக 2 ஃபேஸ்லாம் தெரிஞ்சுன்னா, வேறு ஃபேஸோட என்ட்ரி ஏதாவது தெரிஞ்சுன்னா அந்த ரூம்குள்ளே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும். ஸோ ஏதாவது 2-3 ஃபேஸ் தெரிஞ்சாலும் உங்களோட இது வந்து ரெட் ஃப்ளாக் ரைஸ் பண்ணும். அண்ட் தென் வாய்ஸ் வந்து எதுவுமே வரக்கூடாது, சத்தமே வரக்கூடாது. ஈவன் உங்கள் சத்தமே அதில் வரக்கூடாது. ஏதாவது நாய்ஸோ இல்லை சஸ்பீஷியஸ் சவுண்ட்ஸ்லாம் அதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் வந்து இன்வேலிட் ஆயிரும். ரெட் ஃப்ளாக் வந்து இந்த ப்ராக்டர் ரைஸ் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் மேல் ப்ராக்டிஸ் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஒரு மேல் ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். மேல் ப்ராக்டிஸ் கிடையாது. எக்ஸாமினேஷனில் சம் ப்ராப்ளம் வருதுன்னு கன்சிடர் பண்ணுறது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நடுவில் உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆனிச்சுன்னா அது வந்து உங்களோட எக்ஸாமோட எலிஜிபிலிட்டியை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வந்து உங்களோட ஃபேஷியல் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப இம்ப்ராப்பராக இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக நீங்கள் திரும்புறீங்க அந்த மாதிரிலாம் விஷயம் இருந்துச்சுன்னா உங்கள் எக்ஸாமினேஷன் வந்து வேலிடிட்டி இருக்காது. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு மைக் இருக்கும், வெப்கேம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஏதாவது டிஸ்கனெக்ஷன் நடந்தாலும் நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏன்னா கேமராவை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் கூட ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு மைக்கு அண்ட் தென் வெப்கேம் வந்து டிஸ்கனெக்டே ஆகக்கூடாது. அது த்ரூ அவுட் 2 hours வந்து ஃபுல்லாக வந்து அந்த கம்ப்யூட்டரில் ஆனில் இருக்கணும். அண்ட் தென் எக்ஸாம் நடந்துருக்கும் போது ஏதாவது சஸ்பீஷியஸான அந்த வெப்கேமில் டிடெக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆடியோ வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க, இல்லை அதர் சிக்னல்ஸ் லைக் ப்ளூடூத் இல்லை நீங்கள் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஏதாவது சிக்னல்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணால் கூட எக்ஸாமோட வேலிடிட்டி கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் அட்டன் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை நீங்கள் நேட்டா எக்ஸாம் கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்க இன்ஸ்டியூட்லேயோ அங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணக்கூடாது. அது உங்கள் வீடாக இருக்கணும். அந்த வீட்டில் வந்து நீங்கள் மட்டும் எக்ஸாம் எழுதும் போது சப்போஸ் அது ஒரு ரூமாக இருந்துச்சுன்னா எதுவும் ஹால்லாம் வந்து நிறைய பேர் கஜன்னு இருக்க மாதிரி இடத்துலலாம் எழுதக்கூடாது. செப்பரேட்டாக ஒரு ரூம், அது ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் உட்காந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு செட்டப் இருந்தால் தான் எழுத முடியும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாக் டெஸ்ட் வந்து மெயின் எக்ஸாமுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணுவாங்களே, அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்க. சப்போஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இல்லைன்னா நீங்கள் சென்டருக்கு போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அது ஓகேவா இருந்தால் நீங்கள் மாக் டெஸ்ட் எங்கே எழுதுறீங்களோ அதே இடத்துல தான் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். உங்களோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வந்து டேக் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு ஊரில் எழுதிட்டு இன்னொரு ஊரில் இருக்க வீட்டில் போயிட்டு கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ எங்கே ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த இடத்துலேயே இந்த மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் தென் எக்ஸாம் நான் முன்னாடியே முடிச்சிட்டேன், நான் போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நடக்கிறாங்கன்னா ஃபுல்லாக அந்த டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் முடித்தா மட்டும்தான் அதை க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு நடுவில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸாமோட வேலிடிட்டி வந்து வாய்ட் ஆயிரும். அந்த எக்ஸாம் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் எக்ஸாம் எழுதும் போது இது ரொம்ப காமன். நாமளே வந்து ஸ்கூல் டைமில் வந்து நடுவில் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்லாம் கேட்போம். அந்த மாதிரி இந்த எக்ஸாமினேஷனில் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் முடிச்சுட்டு தான் வந்து உட்காரணும். வீட்டிலே இருக்கிறதுனால நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாமினேஷனுக்கு போய் எழுதுறதா இருந்தால் ப்ராப்பராக ஃபார்மல் ட்ரெஸ்லாம் போட்டுருப்பீங்க. வீடுன்றதுனால உங்கள் இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது. கேமரா வந்து ஃபுல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். அதனால ப்ராப்பரான ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு தான் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். இந்த எக்ஸாமினேஷனுக்கு நடுவில் நீங்கள் எந்த வீட்டிலே இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே பண்ணுறது, இதெல்லாம் சத்தியமாக பண்ணவே கூடாது. இது வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் அலோடு. யாருன்னு பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இதை அலோவ் பண்ணுறாங்க. டயாபெட்டிக்குன்றது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அது கொடுத்துருந்தா மட்டும் அந்த ப்ராக்டரிங்கில் வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்க அந்த மாதிரி கொண்டீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு இதாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது ஸ்பெசிஃபை பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணிங்கன்னா அதுவும் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும் எக்ஸாமினேஷனில்.
ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதுதான். இது ரிலேட்டடாக மற்ற டவுட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். அந்த டவுட்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து அது ரிலேட்டடாக டைப் பண்ணலாம். அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் இந்த பார்ட்டியே நினச்சி நீங்கள் யாருமே பயப்பட வேணாம். இது வந்து ரொம்ப நார்மல் தான். உங்களுக்கு 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நேட்டா எக்ஸாம் மட்டும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கல, அது இல்லாமல் அதர் டிசைன் எக்ஸாம்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியர் தான். ஸோ இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நேரமில் வந்து கிளாஸஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை நேட்டா எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து இந்த நேட்டா எக்ஸாம் மட்டும் இல்லாமல் நிறைய எஜுகேஷ்னல் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரணும்னா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. So signing off, Architect Hari from Neram Classes.